ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸாம்பிள் 1.7 அதில் 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? ஆர் 120 + 51 அண்டு 51 + 120 ஈக்குவல். அதாவது நம்பர்ஸோட இடத்த மட்டும் மாற்றிருக்காங்க. இடத்த மாற்றி ஆட் பண்ணாலும் ஈக்குவலாக இருக்குமா அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு இந்த இதை எடுத்துக்குவோம். வந்து என்னது 120 + 51 ஈக்குவல் டு இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன அது 171 கிடைக்கும். இப்போ இது வந்து என்னன்னு வச்சுக்கலாம், கேஸ் நம்பர் 1ன்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு 51 + 120 இருக்கா, அதை எடுத்துக்குவோம். அப்போ 51 + 120 ஈக்குவல் டு இதை ஆட் பண்ணாலும் என்ன தான் கிடைக்கும், 171 தான் கிடைக்கும். இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். அப்போ ஃப்ரம் 1 and 2ல இருந்து 120 + 51 ஈக்குவல் டு 51 + 120. ரெண்டு ஆன்சருமே வந்து நம்மளுக்கு எப்படி கிடச்சிருக்கு, ஈக்குவலாக கிடச்சிருக்கு. அப்போ இதை வந்து என்ன சொல்லுவோம்னா இன்டீஜர்ஸோட காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அடிஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ் இஸ் ஆல்வேஸ் காமுடேட்டிவ். காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா வேற ஒன்றும் இல்லை, நம்பர்ஸோட இடத்த மட்டும் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. சேஞ்ச் பண்ணி எப்படி ஆட் பண்ணாலும் வேல்யூஸ் ஈக்குவலாக இருக்கும். அதாவது இப்போ A + B ஈக்குவல் டு B + A. இந்த இடத்த வந்து சேஞ்ச் பண்ணாலும் என்னது கிடைக்கிற வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். இதுதான் வந்து காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே என்ன எழுதிக்கலாம்னா therefore addition of integers is என்னது காமுடேட்டிவ். இது வந்து தமிழில் சொல்லணும்னா பரிமாற்று பண்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ முழுக்களின் கூட்டல் பரிமாற்று பண்பை நிறைவு செய்கிறது அப்படின்னு எழுதிடலாம். முழுக்களின் கூட்டல், முழுக்கள்னா இன்டிஜர்ஸ் தான், வேற ஒன்றும் இல்லை. முழுக்களின் கூட்டல் பரிமாற்று பண்பை நிறைவு செய்கிறது. அதாவது அவங்க கொடுத்துருந்த ரெண்டையும் ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் போட்டோம். அது ரெண்டுல இருந்து இது ரெண்டு ஈக்குவல்னு சொல்லியாச்சு. ஈக்குவல்னு சொன்னதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இந்த லைன் ஒரு லைனை மட்டும் எழுதிக்கிங்க. என்னதுன்னா அடிஷன் ஆஃப் இன்டிஜர்ஸ் இஸ் காமுடேட்டிவ். இது தமிழ் மீடியம்னா முழுக்களின் கூட்டல் பரிமாற்று பண்பை நிறைவு செய்கிறது அப்படின்னு எழுதி முடிச்சிடலாம். இதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ரைட், இப்போ செகண்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்க நம்பரை எடுத்துக்கலாம், இந்த நம்பரை எடுத்துக்கலாம். அப்போ வந்து -5 + -4 + -3. இதில் ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்டில் இருக்கிறதா சால்வ் பண்ணுவோம். அப்போ வெளியில் இருக்க -5 அப்படியே இருக்கட்டும், ப்ளஸ் இங்கே உள்ளே வந்து -4 இருக்குது, -3 இருக்குது. அப்போ ரெண்டுமே சேம் சைனில் இருக்குது. அப்போ நம்பரை ஆட் பண்ணி அதே மைனஸ் சிம்பிளாக போட்டுக்கணும். அப்போ இங்கே என்ன வரும், -7. அப்போ இங்கே மறுபடியும் இங்கேயும் மைனஸ் நம்பர், இங்கேயும் மைனஸ் நம்பர். அப்போ ஆட் பண்ணால் மைனஸ் நம்பர் தான் வரும். 5 + 7 வந்து என்ன வந்துடும், 12ன்னு வந்துடும். அப்போ வந்து -12ன்னு கிடைக்குது. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த நம்பரை எடுத்துக்கலாம். அப்போ இதை எடுத்தோம்னா -5 + -4. இப்போ இதை வந்து ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் இந்த -3 வந்து வெளியில் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸே உங்களுக்கு தெரியும். அதாவது இங்கே வந்து கடைசி 2 நம்பருக்கு ப்ராக்கெட் போட்டிருக்காங்க, இங்கே இந்த ஃபர்ஸ்ட் 2 நம்பருக்கு ப்ராக்கெட் போட்டிருக்காங்க. இப்போ இதுதான் வந்து என்னது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபஸ்ட்டு சம்ம சால்வ் பண்ணுவோம். இங்கே வந்து ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணால் என்ன வரும், -9 வரும். அடுத்து ப்ளஸ் இங்கே -3 வந்து வெளியில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சேம் சைன். அப்போ ஆட் பண்ணி சேம் சைனை அப்படியே போட்டுக்கலாம். அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும், -12ன்னு வந்துடும். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்போ ஃப்ரம் 1 and 2ல இருந்து என்ன சொல்லிடலாம், அது ரெண்டையும் எழுதி ஈக்குவல்னு போட்டுக்கலாம். -5 + -4 + -3. இங்கே வந்து இது ரெண்டுக்கும் ப்ராக்கெட்.
ஈக்குவல் டு இங்கே -5 ப்ளஸ் -4 இது ரெண்டுக்கும் ப்ராக்கெட், வெளியில் வந்து -3 அப்படியே இருக்குது. அப்போ இது ரெண்டு ஈக்குவல்னு சொல்லியாச்சு. இது வந்து என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அப்போ இங்கே ஒரே ஒரு லைன் எழுதிக்கலாம். தேர்ஃபோர் அடிஷன் ஆஃப் இன்டிஜர்ஸ் இஸ் அசோசியேட்டிவ். இது தமிழில் எப்படி எழுதலாம்னா, தமிழில் வந்து சேர்ப்பு பண்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ முழுக்களின் கூட்டல் சேர்ப்பு பண்பை நிறைவு செய்கிறது. ஏன் சேர்ப்பு பண்பு அப்படின்னு சொல்கிறோம்னா, இங்கே இந்த ஃபஸ்ட்டு நம்பரை கவனிங்களே, லாஸ்ட் 2 நம்பரை சேர்த்து ப்ராக்கெட் போட்டிருப்பாங்க. செகண்ட் இதை கவனிச்சோம்னா ஃபஸ்ட்டு 2 நம்பரை சேர்த்து ப்ராக்கெட் போட்டிருப்பாங்க. அதனால் இது வந்து சேர்ப்பு பண்பை நிறைவு செய்கிறது. இந்த மாதிரி எழுதி முடிச்சிடலாம். இதுதான் வந்து எக்ஸாம்பிள் 1.7க்கான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.